ஆக்சுவலா நான் என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஏன்னா, ஒரு செல்ஃப் டிசிப்ளினுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கே இந்த ஸ்கின் கேர் தான். ஸோ, இது நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டா தான், அடுத்து மத்த எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் என்னென்ன ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்றேன். ஸோ, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோட ஸ்கின் வந்து என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி டார்க்னஸா கருப்பாவே இருந்துச்சு. ஒரு மாதிரி டேனா இருந்துச்சு. பட் இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம். ஓரளவுக்கு ஸ்கின் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்து மாய்ஸ்சரைசர் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு நான் இந்த எம்கஃபைன் இதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இது வந்து காஃபி நேக்கட் அண்ட் ரா காஃபி ஃபேஸ் வாஷ். ஓகேவா? இது வந்து டேன்லாம் ரிமூவ் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் நான் ஃபேஸ் வாஷ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இது பிடிக்கல, அதனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஃபேஸ் வாஷ் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் நம்ம ஏன் சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளோட அந்த சோப்பில் வந்து அந்த பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஸோ நம்ம பாடிக்கு மட்டும் தான் கரெக்டாக செட் ஆகும். பட் நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து பிஹெச் லெவல் அப்படின்றது செட்டே ஆகாது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் இல்லை, நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப், நிறைய பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், நிறைய பேர் காம்பினேஷனாக இருக்கும், நிறைய பேருக்கு ஆயிலி ஆக்னி ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் டைப் தான். ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். பட் இந்த ஃபேஸ் வாஷே ஒரு மாதிரி ஆயிலியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 days என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் ஃபேஸ் வாஷ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதில் வந்து பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் அப்படின்னா நிறையா இருக்குங்க. நான் அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே. அண்ட் ஸோ நம்மளோட ஃபேஸை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வச்சு. ஸோ கிளென்ஸ் பண்ணி முடித்தோன்னா நம்ம ஏன் கிளென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல வந்து டர்ட்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்மளோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறோம். கிளென்ஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் டோனர் போடுறதா இருந்தாலும் போடலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டோனர்லாம் தேவையில்லை. பட் உங்களுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் போடலாம். அண்டு நிறைய பேர் நினைக்கலாம், ப்ரோ இதெல்லாம் கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணுறது தாங்க, ஒய் ஷுட் ஐ ஃபாலோ அப்படின்னு. ப்ரோ யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம் ப்ரோ. யானாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உன்னோட ஸ்கின் வந்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உன்னோட ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஓகே. ஒரு டேன்லாம் ரிமூவ் ஆகும். பார்க்கறதுக்கு ஓகே, இந்த பையன் ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கான் அப்படின்னு காட்டி கொடுக்கும். ஓகேவா? ஸோ கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதான் சொன்னீங்களே, டோனர் வேணும் அப்படின்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் சீரம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீரம் வந்து நிறைய சீரம் இருக்குது. இந்த விட்டமின் சி சீரம், ஆக்னி ப்ரோடன், ஸோ இந்த மாதிரி நிறைய சீரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு சீரம் வேணும் அப்படின்னா நீங்கள் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னும் சீரம்லாம் யூஸ் பண்ணதில்லை. நான் ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணேங்க, சீரம் யூஸ் பண்ணேன். பட் என்னோடய ஸ்கின்னில் வந்து ஒரு இடத்துல வந்து லைட்டாக கொப்பளம் வந்துருச்சு. அதாவது பிம்பிள். அந்த பிம்பிள் வந்ததுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் நான் வந்து அகைன் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். சாரி, ஹேர் ஒரு மாதிரி தான் இருக்குது, யூஸ் பண்ணி கேவலமாக இருக்குல்ல, அதான் முடி வெட்டணும். ஸோ சீரம் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் வந்து ஏற்கனவே ஒரு மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால ட்ரை ஆகிடுமா. ஸோ அந்த ஒரு ட்ரைனஸ்லாம் போக்குறதுக்காக அந்த ஹைட்ரேஷனுக்காக நிறைய பேர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சது என்னென்ன தெரிஞ்சிருக்கும், ஒலிவியா தெரிஞ்சிருக்கும், வேறு இந்த டாட்னின்கி, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து மார்க்கெட்டில் இது வந்து ஆக்சுவலாக மெடிக்கல் ப்ராடக்ட். மெடிக்கலில் வாங்கின ஒரு மாய்ஸ்சரைசர்.
எமோலின் அப்படின்றது. இது வந்து ஒருத்தவங்க எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தவங்க யார் எனக்கு தெரிஞ்ச யாரோலாம் இல்ல. ஒரு யூடியூபர் ஒருத்தவங்க சஜெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் சஜெஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஜென்யூனா தான் இருக்கும் அப்படின்றனால நான் இது வாங்கியிருந்தேன். பட் சீரியஸ்லி செம்ம ஒர்த்துங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது போட்டோன தான் எனக்கு ஒரு மாதிரி ஸ்கின்லாம் ஒரு மாதிரி கிளியரான மாதிரி ஃபீல் ஆகுது. யா திஸ் இஸ் மை மாய்ஸ்சரைசர். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் இதை நான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே காலையில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, நான் நைட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? சன்ஸ்க்ரீன் எனக்கு பெருசாக தேவைப்படாது சன்ஸ்க்ரீன். ஏன்னா நான் வந்து நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துட்ருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ நைட்டு போகிறதுனால நமக்கு சன்ஸ்க்ரீன் தேவையில்லை. பகலில் வீட்டில் வந்து தூங்க தான் செய்கிறேன். ஸோ அதனால் ஐ டோன்ட் நீட் சன்ஸ்க்ரீன். இஃப் நான் வெளியில் போகணும் அப்படின்னா அல்ட்ரா சீட்னு ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது இங்கே இருக்குது, வீட்டில் இருக்குது. அல்ட்ரா ஷீட் இருக்குது அண்டு டாக்டர் ஷீத்தோட விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அது நான் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் யா அல்ட்ரா சீட் செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவல். அப்புறம் சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். ஏன்னா அதாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா, அதாவது பகலில் போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த சன் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஏன்னா அந்த சன்ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்பாங்க எஸ்பிஎஃப் 30, 50, PA+++ அப்படின்ட்டு. ஸோ அதில் எஸ்பிஎஃப் 30லேருந்து 50 இல்லை அதுக்கு மேலே இருந்தால் கூட ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி பெட்டர். ஸோ நான் யூஸ் பண்ணுற பாடி லோஷன். ஓகே ப்ரோ, இது மட்டும் இருந்தால் போதுமா, வேறு எதுவும் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு ப்ரோ, இருங்க பாய் அப்படின்ற மாதிரி தான் மொமெண்ட்டு. ஏன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து எக்ஸ்போலியேட் பண்ணணும். எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு பெருசாக மார்க்கெட்டில் உள்ள க்ரீம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியமே இல்லை. கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, கடலை மாவு கொஞ்சம், தயிர் கொஞ்சம், டர்மரிக் மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் பி பெஸ்ட் எக்ஸ்போலியேட். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட டேன்லாம் ரிமூவ் ஆன மாதிரி உங்களுக்கு காட்டிடும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க, எப்படி ப்ரோ இது ஒர்க் ஆச்சு ப்ரோ அப்படின்னு. நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சரி அதை மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. உங்களோட இது ஸ்கின்னுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி காது இருக்குல்ல, காதுக்கும் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து பாருங்கள், என்னோட இங்கே உள்ள கலருக்கும் இங்கே உள்ள கலருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கேக்கும் ஓகே, பட் இங்கேக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நான் இங்கே நம்ம இதெல்லாம் போட்டு கழுவ மாட்டோம்ல, ஃபேஸ் வாஷ் போட்டிங்கன்னா மோஸ்ட்லி கழுவ மாட்டோம். மோஸ்ட்லி இங்கே வந்து மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி இங்கே சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் அதே மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ காதுக்கும் பண்ணுங்க, பார்த்து பண்ணி விடுங்க, நம்ம பையன் தான். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற பாடி லோஷன், நான் சோப்பு தான் போட்டுட்ருக்கேன் இப்போது. நான் வந்து என்ன சோப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேபி சோப் தான் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா பேபி சோப்பில் வந்து கொஞ்சம் கம்பேரிங் டு அதர் சோப் வந்து இதில் வந்து கெமிக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது. ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஹிமாலயா பேபி சோப், அப்படி இல்லைனா ஜான்சன் பேபி, அப்படி இல்லைனா டவ். ஸோ 3லேயும் லெஸ் கெமிக்கல் அப்படின்றதுனால அதுதான் யூஸ் பண்ணுறேன். அண்டு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது என்ன, நான் இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஹேபிட்டை. அது என்ன அப்படின்னா பாடி லோஷன். ஏன்னா வின்டர் சீசனில், ஸோ அதனால் நம்மளோட பாடி ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடுது. ரொம்ப ட்ரை ஆகிடுதுங்க. ஒரு மாதிரி ட்ரை ஆகின இடத்துல இச்சிங்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இல்லை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாடி லோஷன் யூஸ் பண்ணுறது. என்ன பாடி லோஷன் அப்படின்னா பேராஷூட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பேராஷூட்டில் வந்து டீப் டவுரிஸ் மாய்ஸ்சரைஸ் அண்ட் ப்ரொடெக்ட். இது வந்து பியூர் கோகோனட் மில்க்குங்க. ஓகே, பர்பிள் லேவெண்டரா ஏதோ ஒரு அளவு. இது வந்து எத்தனை ml? இது வந்து ஆக்சுவலாக 250 ml. எவ்வளோ வாங்கியிருக்கேன், 198 போட்டிருக்காங்க இது. பட் நான் 198 வாங்கலை, இது வந்து 99க்கு தான் வாங்கினேன். இது வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அதுவும் தெரிஞ்சிருக்கும்ல. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அப்பல்லோ மெடிக்கல்.
ஸோ அந்த மெடிக்கலில் வந்து ஒரு ஆப் இருக்குது, அப்பல்லோ அப்படின்னு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதில் வந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அண்டர் 99ன்னு காட்டும். அப்பப்போ இதில் அண்டர் 99க்கு ஆஃபர்லாம் போடுவாங்க. ஸோ அதில் தான் இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இது வந்து செம்ம ஒர்த்துங்க. அப்புறம் வேறு இப்போதைக்கு என்னோடய ஸ்கின் கேர் இதுதான். அப்பப்போ நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நான் கிளைகோ-6 யூஸ் பண்ணுவேன். கிளைகோ-6 வெயிட் அ மினிட், நான் காட்டுறேன். சாரிங்க. ஸோ இதுதான் கிளைகோ-6 அப்படின்றது. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு யூடியூபர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு பர்சனலாக இல்லை, அவங்க மொத்தமாக வீடியோவில் எல்லாத்துக்கும் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து இந்த கிளைகோ-6 வந்து நிறைய போல் தள்ளியிருந்தாங்க. அவங்களோட பிக்மெண்டேஷன்லாம் போகும், அப்படி இப்படி அப்படின்னு போட்டுருந்தாங்க. சரி, என்னென்னா இருக்குது இதில் அப்படின்ட்டு நான் வாங்கி பார்த்தேன். ஆனால் சீரியஸாக செம்மங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட டேன்லாம் ஒரு மாதிரி ரிமூவ் ஆகி, இதில் வந்து கிளைகோலிக் ஆசிட் இருக்குது. கிளைகோலிக் ஆசிட் வந்து 6%. ஸோ கிளைகோலிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா இது பண்ணும், அது பண்ணும், என்னென்னமோ பண்ணுங்க. அது எனக்கு என்ன பண்ணுன்னா, நம்மளோட டேன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் இந்த கிளைகோ-6 ஆசிட் அப்படின்றது நான் வாங்கினேன். பட் நல்லா இருக்குது. பட் ஆனால் இது வாரத்துக்கு 2 வாட்டி தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இது அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டிருப்பாங்க. நிறைய பேரும் சொல்லுவாங்க வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில், இது வந்து நைட்டு தான் யூஸ் பண்ணணும். நைட்டு யூஸ் பண்ணிட்டு பகலில் வெளியில் போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மேபி நான் ஃப்யூச்சரில் என்னோடய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஐ வில் லெட் யூ நோ. ஓகே. அண்ட் இப்போ தான் நம்ம வந்து ஸ்கின் கேரில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போவோங்க. ஓகே, எப்படி எதை ஃபாலோ பண்ணுறது, எதை பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அண்டு ஹேருக்கு வந்து நான் வந்து சும்மா பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போவும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணது தான் ஹிமாலயா பேபி ஷாம்பு. ஹிமாலயா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அண்டு கண்டிஷ்னர் வந்து எப்போயாச்சும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரேரு தான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது. கண்டிஷ்னர் வந்து ட்ரெஷம்னு ஒரு கண்டிஷ்னர் இருக்குது. அந்த கண்டிஷ்னர் தான் நான் யூஸ் பண்ணுறேங்க இப்போதைக்குலாம் இப்போ முடிஞ்சு போயிடுச்சுங்க. அதனால இப்போதைக்குலாம் யூஸ் பண்ணல. பட் ஷாம்பு, கண்டிஷ்னர், ஷாம்பு போட்டதுக்கப்புறம் ஷாம்பு வந்து நம்மளோட ஹேரில் உள்ள எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுமா. ஸோ அதனால் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம கண்டிஷ்னர் போடுறோம். கண்டிஷ்னர் போட்டால் நம்மளோட இது வந்து கொஞ்சம் ஹைட்ரேஷன் நாலேஜ்லாம் கொடுக்கும். அதே தான் அந்த ஃபேஸ்க்கு கிளென்ஸ் பண்ணுறோம். கிளென்ஸ் பண்ணி முடிச்சதும் மாய்ஸ்சரைசர் போடுறோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும். ஹேர் ஷாம்பு போடுறோம். ஹேர் ஷாம்பு போட்டதுக்கப்புறம் இது கண்டிஷ்னர் போடுறோம். பட் இது வந்து எப்போவுமே போடக்கூடாது. ஏன்னா வீக்லியே 2 to 3 டைம்ஸ் தான் ஷாம்பு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ நீங்கள் ஷாம்பு போடுறீங்களோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் கண்டிஷ்னர் போட்டால் போதும். அண்டு சீரம் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு பட் எண்ணெய் தேய்க்கணுங்க தலைக்கு. எண்ணெய் வந்து கண்டிப்பாக தேய்க்கணும். அது வந்து வாரத்துக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ் கண்டிப்பாக நீங்கள் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் ப்ளஸ் கேஸ்டர் ஆயில் 2யும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். ஸோ இதுதான். பட் நான் வந்து இப்போதைக்கு கேஸ்டர் ஆயிலாம் நான் அப்ளை பண்ணல. பட் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால்லாம் இருக்குது. ஸோ நான் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு நான் எல்லாமே சொல்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.